Hello designers, welcome to Safa Creations. எங்களோட ஆரி எம்ப்ராய்டரி ஆன்லைன் மாஸ்டர் கோர்ஸ்க்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீயாகவே ப்ரூச் ஒர்க் கிளாஸுமே வந்துடும். இந்த 3 months கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்களும் ஒரு ஆரி எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இப்போவே உங்களோட சீட்ஸை புக் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் இந்த லீவ் ஃபில்லிங், ஃப்ளவர் டிசைன், கொடி டிசைன் இதெல்லாமே எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஸோ இதில் இந்த 2 சைட்லேயும் ஃப்ளவர் பர்ட்ஸ் மாதிரி இருக்குது. இந்த பர்ட்ஸுக்கு சில்வர் கலர் ஜரி வச்சுட்டு அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு நான் யூஸ் பண்ணுற நீடில் நம்பர் 7. இதில் 6 ஸ்டாண்ட்ஸ் பெய்ஜ் கலரில் இருக்கக்கூடிய த்ரெட்டை எடுத்திருக்கேன். 6 ஸ்டாண்ட்ஸை அப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ணி நாட் போட்டிருக்கேன். மொத்தமாக 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கோம். இந்த த்ரெட்டையும் ஒரு சில சீக்வன்ஸையும் யூஸ் பண்ணி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வித் சீக்வன்ஸ் ஒர்க் பண்ண போகிறோம். கடையிலேருந்து இப்படி த்ரெட்டை நீடில் பஞ்ச் பண்ணி மேலே எடுத்துக்கோங்க. த்ரெட்டை நீடில் ஒரு சுற்றி சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எண்ட் கிட்ட அந்த ஷார்ப்பாக இருக்க இடத்துல பஞ்ச் பண்ணி கீழே இறக்கிக்கிறோம். இந்த டிசைனில் மேலேருந்து கீழ்ப்பக்கமாக தான் டிசைன்ஸை ஃபில் பண்ணிட்டு வர போகிறோம். இப்போது இதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி நீடில் எடுத்துக்கோங்க. லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ரொம்ப லென்த்தியாக இல்லாமல் குட்டி குட்டியாக போடணும். ஸோ இந்த மாதிரி த்ரெட்டை நீடில் ஒரு தடவை சுற்றிட்டு சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே பஞ்ச் பண்ணி த்ரெட்டை ஃபுல்லாக கீழே இழுத்துடணும். த்ரெட்டை இழுக்கும் போது மட்டும் எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை லெஃப்ட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிவிட்டு மெதுவாக நீங்கள் அடியில் இழுத்திங்கன்னா உங்களுக்கு சிக்கு விழுகாமல் இருக்கும். ஸோ இப்போ 3 நாட் போட்டுட்டோம். இப்போ ஒரு லேயர் போட்டதுக்கப்புறமா அதுக்கு கீழே ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்க பிளேஸை விட்டு கொஞ்சம் கீழே இறக்கி த்ரெட் எடுத்து போடுறோம். ஸோ இந்த மாதிரி போடுறப்போ உங்களுக்கு நிறைய அடுக்கடுக்காக டிசைன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு லுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இப்போ இந்த பட்ஸ் ஃபுல்லாகவே இதே ஸ்டிச் கொடுத்து தான் ஃபில் பண்ண போகிறோம். ஒரு மாதிரி 3D லுக்கில் எம்போஸ்டாக இருக்கும். இதில் முக்கியமானது என்னென்னா த்ரெட்டு சிக்கு விழுகாமல் போடணும். இன்னொன்று இந்த பட்ஸ்குள்ளே ஃபேப்ரிக் தெரியாத அளவுக்கு நெருக்கமாக இந்த ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். எப்போவுமே த்ரெட் ரொம்ப லாங்காக எடுக்காதீங்க. ரொம்ப அதிகமான த்ரெட்டை எடுத்திங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி சிக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீடியம் லென்த்துக்கு த்ரெட் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எண்ட் கிட்ட வந்துட்டோம். இப்போ சின்ன சின்ன கேப்ஸை கூட நம்ம ஃபில் பண்ணணும். சேம் அதே தான் ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரியே தான் ஒரு சுற்றி சீக்வன்ஸ் வச்சு கீழே இறக்கிடுறோம். எப்போவுமே இந்த சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி நாட் கொடுக்கும்போது நீடில் ரொம்ப மெல்லிசான நீடில் யூஸ் பண்ணணும். நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய நம்பர் 7 நீடில் இந்த சீக்வன்ஸ்குள்ளே போட முடியாது. ஸோ நல்லா தின்னான நீடில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டான ஸ்பேஸுக்கெலாம் ஜஸ்ட்டு ரன்னிங் ஸ்டிச் மாதிரி அடியிலேருந்து எடுத்துகிட்டு நீடில் பஞ்ச் பண்ணி கீழே இறக்கிக்கோங்க. இது எதுக்குன்னா நம்ம போட்டது போக நம்ம ஃபில் பண்ண இடம் போக மீதி சின்ன இடம் மட்டும் இருக்குது, அந்த இடத்துல நம்ம கவர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட்டு அடியிலேருந்து நீடில் மேலே எடுத்து மறுபடியும் அதுக்கு பக்கத்துலேயே கீழே இறக்கிக்கிறோம். அங்கங்கே கேப் தெரிகிற இடத்துக்கு போட்டிங்கன்னா ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். ஒரு சில பிளேஸ்க்கு ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறோம். நான் கோல்டன் கலரில் திலகம் ஷேப் கிளிப் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். எங்கெல்லாம் ப்ளேஸ் பண்ணுமோ அங்கெல்லாம் க்ளூ பேஸ்ட் பண்ணிவிட்டு குந்தன் ஸ்டோன்ஸை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் குந்தன்ஸ் எடுத்து ஸ்டிக் பண்ணுறதுக்கான இந்த பென்னோட நேம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி சைடில் இருக்கக்கூடிய இந்த ஹனிகோம் டிசைன்ஸ் தான். ஹனிகோம் பேட்டர்னுக்கு ஜஸ்ட்டு நம்ம சில்வர் கலரில் கட் பீட் கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். நார்மலாக ஒரு பீடாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. கட் பீட் ஒரு பீட் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நீங்கள் எந்த இடத்துல இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துல அந்த லைன் முடியுதோ முடிய போகிற இடத்துல மட்டும் நாட் போட்டுட்டு வேறு பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இந்த ஹெக்ஸகன் ஷேப்போட கார்னர்ஸ் மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க மாதிரி லைட்டாக லாக் ஸ்டிச் கொடுத்து டர்ன் பண்ணிக்கோங்க. அந்த ஷேப் உங்களுக்கு ப்ராப்பராக வரும். ஒரு ஹெக்ஸகன் ஃபில் பண்ணுறீங்க, அந்த இடத்துக்கு மேலே உங்களால் தொடர்ச்சியாக கம்ப்ளீட் பண்ண முடியல, இடத்துக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியலன்னா அந்த பிளேஸில் நாட் கொடுத்துட்டு வேறு இடத்துல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்தோட எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அதனால நாட் போட்டுக்கிறேன். இனி அடுத்து ஹெக்ஸகனோட இன்னொரு சைடில் லைன் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு இந்த கட் பீட்ஸ் கிட்டேருந்தே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன கேப் வரும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம கட் பீட் ஃபில் பண்ணியிருக்க அந்த கார்னருக்கு உள்பக்கமாக இருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு
த்ரெட்டை கொஞ்சம் வெளியே இழுத்துட்டு அதுக்கப்புறமா கட் பீட் போட ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்படி போடும்போது ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ண லைனும் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க லைனும் கனெக்டடாக இருக்கும். ஸோ இதே மெத்தடை நீங்கள் எல்லா ஹெக்ஸாகன்லையுமே ஃபாலோ பண்ணுங்கள். பீட் போடுறதுக்கு ஸ்டார்டிங்கில் 24 நீடில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக லோட் பண்ணணும், ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கும்போது எண்டில் வந்து லென்த்தியாக இருக்கக்கூடிய பீடட் நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து நமக்கு சீக்கிரமாக ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்தோட லைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதே மாதிரி ஃபுல் ஹெக்ஸாகனும் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஆல்மோஸ்ட் இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஹெக்ஸாகன் முடித்ததுக்கப்புறம் இதுக்கு ஒரு தனி லுக் வந்து கிடச்சிருக்கு. ரொம்பவே யூனிக்காக டிஃப்ரெண்ட்டான லுக் வந்து கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு இந்த பேட்டர்ன் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போ வந்துட்டு ஃபைனலாக ஜர்க்கன் ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணணும். எங்கே அப்படின்னா நம்ம ஆல்ரெடி டபுள் சைட் லீஃப் போட்டோம் இல்லையா, தனித்தனியாக ஃபில் பண்ண அந்த டபுள் சைட் லீஃபோட சென்டர்லலாம் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் அந்த பெரிய சைஸ் லீஃப் போட்டோமோ அங்கெல்லாம் நடுவில் கேப் இருக்கும், அந்த இடத்துலலாம் நான் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ திரும்பவும் இந்த ஜர்க்கன் ஸ்டோன்ஸ் எடுத்துகிட்டு க்ளூ போட்டிருக்கிற இடத்துல லைனாக எத்தனை ஸ்டோன்ஸ் வந்து எனக்கு அந்த இடத்துல போட முடியுதோ அத்தனை ஸ்டோன்ஸ் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். சில இடத்துல 3 ஸ்டோன்ஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஒரு சில இடத்துல சின்ன லீஃபாக இருக்கும்போது 2 ஸ்டோன் மட்டும் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸ்டோனில் வந்துட்டு க்ளூ ஸ்டிக் பென் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டோனுக்கு மேலெலாம் க்ளூ அப்ளை ஆகாது, அதனால ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். மேலே தெரியறதுனால ஸ்டோனோட அந்த ஷைனிங் அந்தளவுக்கு தெரியல. இந்த க்ளூ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரொம்பவே கிளிட்டராக ப்ரைட்டாக தெரியும் இந்த லுக்கே. வீடியோவை விட நேரில் பார்க்கும்போது இந்த டிசைன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஸ்டோன் ஒட்டினதுக்கப்புறம் இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஸ்டோன் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து நேராக இல்லாமல் இருக்கிறதெல்லாம் நீடில் வச்சு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்லீவ் டிசைன் ரொம்பவே நீட்டாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம இந்த டிசைனோட நெக் பேட்டர்னோட பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.